இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2019 மேட்ச் நம்பர் 40 ராஜஸ்தான் ராயல்ஸ் வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் இருக்க ஸ்வாய்மன் சிங் ஸ்டேடியத்தில் தான் நடக்க போகுது. இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா இந்த பிச் வந்து பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணும், அதே சமயம் வந்து ஸ்பின்னர்ஸுக்கும் அதுக்கு ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணும். அதேமாதிரி ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ், அதாவது வந்து ஒரு அந்த பவர் பிளே 1 to 6 இல்லை 1 to அந்த 5 ஓவர்ஸ் பால் வந்து நியூவாக இருக்கிறக்குள்ள ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்விங் கிடைக்கும். ஆனால் இந்த பிச்சு வந்து ஓவரால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா பேட்டிங்க்கும் ஸ்பின்னர்ஸுக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக சப்போர்ட் பண்ணும். இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்க்கலாம். பிளேயிங் லெவல் பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ்ன்னு பார்த்திங்கன்னா வந்து பட்லர் வந்து இன்னும் வந்து அன்அவைலபிளாக தான் இருக்கார். ஸோ அவர் வருவாரா, இதுக்கு மேலே வந்து வரமாட்டாரா, மேபி அது வந்து தெரியல. ஸோ வந்து பட்லரை பொறுத்த வரைக்கும் அன்அவைலபிள்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த மேட்ச்சுக்கு. மோஸ்ட்லி அவர் இருக்க மாட்டார், ஏன்னா இன்னும் வரவே இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்க்கலாம். ஓப்பனிங் பார்த்திங்கன்னா ரஹானே, சஞ்சு சாம்சன். இதில் ரஹானே பார்த்திங்கன்னா அவர் ஏன் விளையாடுறாருன்னு தெரில, அவர் வெளியே உட்கார வச்சுட்டு, இப்போ அதுவும் இல்லாமல் அவர் கேப்டனாக கூட இல்லை, இப்போ வந்து அவர் வெளியே உட்கார வச்சுட்டு ராகுல் திரிபாத்தியை கூட வந்து ஆட வைக்கலாம் அந்த பிளேஸில். ஏன்னா வந்து இவரை விட அவர் வந்து 100% பெட்டரான ஒரு பேட்ஸ்மேன், நல்ல ஒரு பேட்ஸ்மேன். அவர் ஓப்பனிங்கில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு ராகுல் திரிபாத்தி. பார்த்திங்கன்னா போன மேட்ச் நான் வந்து கிட்டத்தட்ட ஷாக் ஆனேன், ஏன்னா ராகுல் திரிபாத்தியை போய் வெளியே உட்கார வச்சிருக்காங்கன்ற மாரி. எனக்கு தெரிஞ்சு இவரை வெளியே உட்கார வச்சுட்டு ராகுல் திரிபாத்தியை உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா வந்து ராகுல் திரிபாத்தி இவரை விட ஒரு நல்ல பேட்ஸ்மேன், ப்ளஸ் வந்து அவர் வேணுன்ற நேரத்தில் லாஃப்டர் ஷாட்ஸ்லாம் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரஹானே இல்லாமல் ராகுல் திரிபாத்தியை உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். அடுத்து சஞ்சு சாம்சன் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பொதுவாகவே இப்போ இந்த ஐபிஎல்லில் பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்த யங்ஸ்டர்ஸ், டேலண்டட் யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. சூரியகுமார் யாதவ், சுப்மன் கில், இந்தமாரி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் நல்லா கிடைக்கும், அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி ஃபுல்லாக ஆட மாட்டாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்க சஞ்சு சாம்சன். இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா இவர் இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு ஃபஸ்ட்டு 100 அடித்த ஒரு பேட்ஸ்மேன்னாக்குள்ள அந்த ஒரு இதை வந்து அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணி போக மாட்டேங்கிறாரு. மோஸ்ட்லி வந்து 25 ரன் 30 ரனில் பார்த்திங்கன்னா வந்து விக்கெட்டை விட்டுறாரு, அதுவும் சில்லியாக தான் விடுறாரு விக்கெட்டை. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித். இவர் பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு நல்லாவே டீசெண்டாக ஆடிக்கிட்டு இருக்காரு, நல்ல டச்லையும் தெரிகிறாரு. அதுவும் இல்லாமல் அவர் இப்போ கேப்டனாக அந்த பொறுப்பு கொடுத்த பிறகு அவர் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. போன மேட்ச் பார்த்துருந்தீங்க, ஃபுல்லாக யார் பார்த்துருந்தாங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு செம்மையான ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடினார். ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட இது பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து ஆக்சுவலாக ஆடிக்கிட்டு இருக்காரு. பாலை வந்து அலோவ் பண்ணி அந்த ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ஆடுறாரு. கிட்டத்தட்ட வந்து பும்ராவோட பேஸில் வந்து அவர் அந்த ஷாட்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாருன்னாக்குள்ள அவர் வந்து எந்த அளவுக்கு டச்சில் இருக்காருன்றது அந்த ஷாட்லேயே தெரியும். அடுத்த ரயான் பராக். இவர் பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு நல்ல டச்சில் இருக்காரு. பட் ஆனால் இவரை பற்றி வந்து நான் முன்னாடியே கேள்விப்பட்டது கிடையாது. இப்போ தான் நான் வந்து இந்த டோர்னமெண்ட்டில் தான் இவரை நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து இவர் ஆடின 2 மேட்சுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஆடிருந்தார். இவர் இது வரைக்கும் 2 மேட்ச் தான் ஆடிருக்காரு இந்த டோர்னமெண்ட்டில். 2 மேட்சுமே அவ்வளோ சூப்பராக ஆடிருக்காரு. ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டியும் இருக்குது இவருக்கு பார்த்திங்கன்னா. அடுத்து பென் ஸ்டோக்ஸ். இவர் எனக்கு தெரிஞ்சு வெளியே உட்கார வச்சிருக்கலாம், இவர் யார் இருக்காருன்னே தெரில. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இந்த ராஜஸ்தானுக்கே பார்த்திங்கன்னா ஒரு ஹையஸ்ட் அமௌண்ட்டில் பே பண்ண ஆள் வந்து பென் ஸ்டோக்ஸ் தான். எனக்குள்ள அவர் வந்து ஏதாவது ஒன்று தெரியாது, அட்லீஸ்ட் வந்து ஒரு மேட்ச்சுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துலையாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும், ஒன்று பேட் இல்லை பால். அவருக்கு இன்ஜுரி இருக்கிறதுனால போன மேட்ச் எனக்கு தெரிஞ்சு பவுலிங் தரலன்னு நினைக்கிறேன். அவரோட ஓவர் தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஸ்டூயட் பின்னி போட்டுக்கிட்டு இருந்தார். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் தான் அவரை பொறுத்த வரைக்கும் வச்சுருக்காங்க நான் நினைக்கிறேன். ஸோ வந்து அதில் பார்த்திங்கன்னா போன மேட்ச் பார்த்திங்கன்னா வந்ததுமே ஃபஸ்ட்டு பாலே டக் அவுட் ஆகிருக்காரு. அவர் என்ன ஃபார்மில் இருக்கான்னு தெரியல. ஆனால் வந்து ஐபிஎலுக்கு முன்னாடி நடந்த இங்கிலாந்து சீரீஸில் சூப்பராக வந்து விளையாடிக்கிட்டு இருந்தார். எல்லா மேட்சுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 விக்கெட் 3 விக்கெட்னு அந்த ஒன் டேயில் ப்ளஸ் வித் த பேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 52 60 ரன்ஸ் இல்லை 40 ரன்ஸ் அப்படின்னு ஸ்கோர் பண்ணிகிட்டு இருந்தார். நல்ல ஃபார்மில் தான் தெரிஞ்சிருந்தார். பட் ஆனால் வந்து அப்படியே இந்தியன் பிச்சுன்னு வரக்குள்ள சுத்தமாக வந்து அவருக்கு பேட்லேயே பட மாட்டேங்குது. அடுத்து டர்னர் இல்லைனா லிவிங்ஸ்டன். எனக்கு தெரிஞ்சு டர்னருக்கே இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் லிவிங்ஸ்டோன் பற்றி தெரியாது நிறைய பேருக்கு. அவர் பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான பேட்ஸ்மேன். ஏன்னா டர்னர் வந்து அந்த ஒரு மேட்ச் அடித்ததுனால தான் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்தியா கூட அந்த மொஹாலியில் அடித்தது. ஆனால் அவரை விட வந்து பெட்டர் பேட்ஸ்மேன் வந்து லிவிங்ஸ்டோன். அவரை வந்து கவுண்டி கிரிக்கெட்டில் கவுண்டி கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு தெரியும் லிவிங்ஸ்டோனை பற்றி. ஏன்னா அவர் வந்து ஒரு அருமையான பேட்ஸ்மேன், ஒரு ப்ளஸ் வந்து ஆல்ரவுண்டர், நல்லா போடக்கூடிய ஒரு பவுலர். அவர் பார்த்திங்கன்னா அவர் ஒரு மேட்ச் தான் சான்ஸ் கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு மேட்ச் எனக்கு தெரிஞ்சு என்னை பொறுத்த வரைக்கும் டர்னருக்கு பதிலாக கூட லிவிங்ஸ்டோனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துப்பாங்க. ஏன்னா டர்னர் விட ஒரு பெட்டர் பேட்ஸ்மேன் லிவிங்ஸ்டோன் பார்த்திங்கன்னா. ஏன்னா வந்து நான் வந்து கவுண்டி கிரிக்கெட் வந்து மோஸ்ட்லி வந்து அந்தளவுக்கு அதை பற்றி கொஞ்சம் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பேன் கவுண்டி கிரிக்கெட்டை. ஸோ அதனால வந்து இப்போ போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து மோஸ்ட்லி கவுண்டி கிரிக்கெட் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கக்குள்ள இவர் லிவிங்ஸ்டோன்றது அவ்வளோ அருமையாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தவர் தான் அங்கே. ஸோ வந்து அவருக்கு இன்னும் ஒரு சான்ஸ். பட் ஆனால் இதில் ஒரு வேரியேஷன் என்னன்னா அவர் இந்தியன் பிச்சில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாருன்றது தெரில. பட் ஆஸ்டன் டர்னர் பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் பிச்சில் தான் வந்து அந்த அடிச்சார் அப்படின்றக்குள்ள தான். அதனால தான் வந்து மோஸ்ட்லி வந்து ஆஸ்டன் டர்னருக்கு போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் லிவிங்ஸ்டோனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா அவரும் ஒரு பெட்டர் பேட்ஸ்மேன் பார்த்திங்கன்னா.
அடுத்து ஸ்டூயர்ட் பின்னி பார்த்தீங்கன்னா அவர் கிடைச்ச வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிறாருன்னு தான் சொல்லணும். அவரை இன்னும் கொஞ்சம் கூட ஒரு படி முன்னாடி ஏர்லேயே இறக்கி விடலாம். பென் ஸ்டோக்ஸ் இறக்குற இடத்துல கூட அவர் இறக்கி விடலாம். ஏன்னா வந்து அவர் ஆடின அந்த 2 மேட்சுமே அவர் ஆடின பால்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மிடில் ஆஃப் த பேட்டில் தான் வாங்குறாரு. பவுலிங்கும் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. அடுத்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் பார்த்தீங்கன்னா இதை பற்றி சொல்ல வேணாம், ஏன்னா செம்ம ஃபார்மில் இருக்காரு. பட் ஆனால் போன மேட்ச் வந்து ரொம்ப ரேரான மூமெண்ட் என்னன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து 3 கேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து ஆக்சுவலாக ஒரு ரேரான மூமெண்ட். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கேட்ச் வந்து மிஸ் பண்ணுற ஆள்லாம் கிடையாது. பட் ஆனால் போன மேட்ச் பார்த்தீங்கன்னா 3 கேட்ச் வந்து மிஸ் பண்ணியிருக்காரு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்கனாமிக்கல் ப்ளஸ் விக்கெட் டேக்கர் பவுலர் அவர். ஃபாஸ்ட் பவுலர் பேசரில் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் எப்படி, அதே மாதிரி தான் ஸ்பின்னர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் கோபால் அதே தான் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியும் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரன்னும் கண்டெயின் பண்ணுறது. அதுவும் மெயினாக வந்து இந்த ஸ்டேடியத்தில் அவர் வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா ஜெய்தேவ் உனாட்கட் குல்கர்னி. இன்னும் ஜெய்தேவ் உனாட்கட் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஒரு 2 மேட்ச் மட்டும் ஒழுங்காக போட்டார். ஓரளவுக்கு கொஞ்சம் எக்கனாமிக்கலாக போட்டார். ஒரு 30 ரன்னு 32 ரன்னுன்ற மாதிரி ஓரளவுக்கு சுமாராக போட்டிருந்தார். பட் இப்போ ஆனால் மறுபடியும் வந்து ரன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் டெத் ஓவரில் வந்து ஒரு விக்கெட் ஆனால் எடுத்துடுறாரு. அந்த விக்கெட் எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்னு தெரில. ஏன்னா கொடுக்க வேண்டிய ரன்லாம் முன்னாடியே கொடுத்துட்டாரு. ஸோ வந்து அவர் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்னு தெரியல. இதில் தவல் குல்கர்னி பார்த்திங்கன்னா அவர் ஆக்சுவலாக ஒரு நல்ல பவுலர் வந்து பார்த்திங்கன்னா. ஆனால் இந்த டோர்னமெண்ட் வந்து ஆரம்பத்துலேருந்து நல்லா தான் இருந்தது. கடைசி ஒரு 2 மேட்சாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அடி வாங்கின மாதிரி தெரியுது. பட் ஆனால் அவர் ஒரு டீசெண்டான பவுலர் தான். இப்போ டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் நான் பார்ப்போம். ஷிக்கர் தவான், பிருத்வி ஷா இவங்க 2 பேருமே ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா தவான் வந்து நல்ல டச்சில் தான் இருக்கார். நல்ல ஃபார்ம்லையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. பிருத்வி ஷா பார்த்திங்கன்னா அடிக்க போகிறேன்னு ஒவ்வொரு மேட்சாக பார்த்திங்கன்னா 10 ரன் 15 ரன் அவுட் ஆகிறாரு. ஆனால் போன மேட்ச் பார்த்திங்கன்னா நல்லா அடிச்சுட்டு தான் இருந்தார். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக ரன் அவுட் தான் ஆகிட்டார். ஸோ வந்து அவர் இன்னும் வந்து அந்த ஒரு சென்சிபிள் இன்னிங்ஸ் ஆட மாட்டேங்கிறாரு. அடிக்க வேண்டிய அவர் வந்து எல்லா பாலுக்குமே அடிக்க போகிறாரு. பவர் பிளேயில் வந்து அவருக்கு வந்து இன்னும் சொன்னாங்களா என்னன்னு தெரில. அவர் வந்து எல்லா பாலுக்குமே அடிக்க போய்கிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து தவானும் அவருக்கு ஈக்குவலான அக்ரெசிவாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். பிருத்வி ஷா ஆக்சுவலாக செம்ம டேலண்டடான பேட்ஸ்மேன் அப்படின்னு உள்ள கொஞ்சம் எந்த பால் அடிக்கணுமோ அந்த பால் மட்டும் அடிச்சாடலாம். அவர் வந்து எல்லா பாலுமே அடிக்க போய் தான் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆகிறாரு. அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர். இவர் வந்து செம்மையான ஒரு பேட்ஸ்மேன் தான் சொல்லணும். நல்ல ஒரு டீமை கொண்டு போகிறாரு. எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டீமை வந்து கரெக்டாக அந்த ஆங்கரிங் இன்னிங்ஸ் அங்கே எப்படி ஸ்டீவ் ஸ்மித் ஆடுறாரோ இந்த டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் கண்டிப்பாக அந்த ஒரு ரோலை கண்டிப்பாக எடுத்துப்பார். ஏன்னா ப்ளஸ் கேப்டனும் கூட. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அவருக்கு. அப்படின்னாக்குள்ள அந்த இன்னிங்ஸை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போக தான் பார்ப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா காலின் இங்கிரம். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான பேட்ஸ்மேன். உலகத்தில் இருக்க எல்லா T20 லீக்லையுமே விளையாடக்கூடிய பேட்ஸ்மேன். எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா ரிஷப் பண்ட். ஓப்பனிங்கில் எப்படி பிருத்வி ஷா பண்ணுறாரோ அந்த மாதிரி தான் வந்து ரிஷப் பண்ட் வந்து மிடில் ஆர்டரில் பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லா பாலுக்கும் அடிக்க போகிறாரு கண்ணாமினான்னு. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அவரோட விக்கெட் வந்து ஈஸியாக கொடுக்குற மாதிரி ஆகிடுது. அடுத்து கிறிஸ் மாரிஸ் இல்லை ரதர்ஃபோர்ட். இதில் வந்து இன்றைக்கி வந்து கிறிஸ் மாரிஸ் மேபி எடுக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இல்லை ரதர்ஃபோர்டு. ஏன்னா வின்னிங் காம்பினேஷனை மாற்றக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா ரதர்ஃபோர்டு தான் போவாங்க அவங்க. அடுத்து அக்சர் பட்டேல், அமித் மிஸ்ரா இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா இந்த பிச்சில் வந்து இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு எஃபெக்டிவாகவே இருப்பாங்க. இன்ஃபேக்ட் சந்தீப் லமிச்சனை கூட இவங்க 3 பேருமே பார்த்திங்கன்னா நல்லா எஃபெக்டிவாக இருப்பாங்க இந்த பிச்சில். ஏன்னா கொஞ்சம் நல்லா ஸ்பின்னர்ஸுக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் கிடைக்கும் இந்த பிச்சில். அப்படின்னா கூட இவங்க 3 பேருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் அமித் மிஸ்ரா மட்டும்தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா அவர் விக்கெட் எடுக்கிறது அந்த டெல்லி பிச்சில் மட்டும்தான். அப்படின்னக்குள்ள அவர் வந்து அங்கேயே வந்து ரன்னை வந்து ரொம்பவே கன்சிட் பண்ணுறாரு. சின்ன கிரவுண்டு தான் டெல்லி ஃபெரோஷா கோட்லா. பட் ஆனால் இருந்தாலும் அவருக்கு அங்கே அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ரெக்கார்டு இருக்குது. அப்படி இருக்கக்குள்ளே வந்து அவர் வந்து அடிக்கிறாங்கன்னக்குள்ள மேபி இந்த ஸ்டேடியத்தில் அவர் அடி வாங்குவாரா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் அக்சர் பட்டேல், சந்தீப் லமிச்சனை கண்டிப்பாக வந்து விக்கெட் டேக்கிங் போலர். அதுலேயும் சந்தீப் லமிச்சனை பார்த்திங்கன்னா விக்கெட் டேக்கர் ப்ளஸ் வந்து எக்கனாமிக்கலாகவும் போடக்கூடிய போலர். அடுத்து பார்த்திங்கன்னா இஷாந்த் சர்மா, ககிசோர் ரபாடா. இஷாந்த் சர்மா பார்த்திங்கன்னா டீசெண்டாக போட்டுக்கிட்டு இருக்காரு. விக்கெட் எடுக்கலனா கூட ஓரளவுக்கு எக்கனாமிக்கலாக போட்டுக்கிட்டு தான் இருக்காரு. ரபாடா பார்த்திங்கன்னா விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்குது ப்ளஸ் எக்கனாமிக்கலாகவும் போட்டுக்கிட்டு இருக்காரு. டெத் ஓவரில் சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 165, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 156. இப்போ ஸ்மால் லீகோட கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். சஞ்சு சாம்சன், ஸ்டீவன் ஸ்மித், ஷிக்கர் தவான், ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட் இவங்களாம் பார்த்திங்கன்னா ஸ்மால் லீக் உண்டான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ். இப்போ கிராண்ட் லீக் உண்டான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். ரஹானே, பென் ஸ்டோக்ஸ், காலின் இங்கிரம், பிருத்வி ஷா இவங்களாம் பார்த்திங்கன்னா வந்து கிராண்ட் லீக் உண்டான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ். இப்போ இந்த மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் பார்ப்போம். இந்த மேட்ச்சுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக 2 டீமோட தான் போவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த 2வது டீம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டாஸ் போட்ட பிறகு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட்டு டீம் மட்டும் பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன். நீங்கள் வேணால் ரிஷப் பண்ட் கூட ட்ரை பண்ணலாம். அவர் வந்து சுத்தமாக அந்த அளவுக்கு ஒன்றும் ஃபார்மில் இல்லைன்னு சொல்லிட முடியாது. அவர் வந்து அடிக்க போய் அவுட் ஆகிறாரு. ப்ளஸ் இல்லாமல் அதுவும் இல்லாமல் ஒரு 4th டவுன் 5th டவுன், அதாவது ஆக்சுவலாக 4th டவுன் தான் இறங்குறாரு. ஸோ வந்து மேபி அவர் பேட்டிங் கூட கிடைக்காம போகலாம். பட் ஆனால் அதுக்காக கிடையாது. மெயினாக நான் வந்து ஏன் வந்து சஞ்சு சாம்சன் கன்சிடர் பண்ணேன்னா 2 ரீசன். அவர் வந்து பார்த்திங்கன்னா
ஓப்பனிங் ஆடுறாரு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவரை விட வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு ஆள். பட் ஆனால் இது வரைக்கும் சஞ்சு சாம்சன் அதை பண்ணல. பட் ஆனால் அவர் அந்தமாதிரி டைப் தான். பார்த்திங்கன்னா அடிக்க போயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆக மாட்டார். ஆனால் இந்த சீசன் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டார்ட் கிடச்சா அவர் அதை தான் பண்ணுறாரு. சில்லி அவுட் ஆகிட்டு இருக்காரு. நியூஸில் சொன்ன மாதிரியே தான். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன் போயிருக்கேன். மேபி ரெண்டாவது டீமில் கொடுக்கல, நான் மேபி ரிசர்வ் பண்ணிட்டு கூட கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அது நான் வந்து ரெண்டாவது டீம் வந்து டாஸுக்கு அப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன். பேட்ஸ்மேனில் பார்த்தீங்கன்னா ஷிக்கர் தவான், ஸ்ரேயஸ் ஐயர், ரஹானே, ஸ்டீவ் ஸ்மித். ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல், பென் ஸ்டோக்ஸ். பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா ககிசோர் ரபாடா, சந்தீப் நம்சனே, ஸ்ரேயஸ் கோபால், ஜோஃப்ரா ஆர்ச்சர். இந்த டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மித்தை கேப்டனாகவும் ஸ்ரேயஸ் ஐயரை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கேன். நான் ஏன் வந்து ஸ்மித்தை கேப்டனாக கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இதே ரீசன் தான் வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கும். ரெண்டு பேருக்குமே ஏன் இந்த காம்பினேஷன் நான் கொடுத்துருக்கேன்னா ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு இது தான். ரெண்டு பேருமே அந்த டீமோட கேப்டன் ப்ளஸ் வந்து அந்த கேப்டனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒன் டவுனில் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு ரெண்டு பேருமே ஆடுறாங்கன்னுக்குள்ள எனக்கு வந்து ஒரு நல்ல பேராப்படுது இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸு. ஸோ வந்து அதனால் என்னோட கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித். அதையும் நான் ஏன் வந்து ஸ்டீவ் ஸ்மித் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா ஹோம் கிரவுண்டோட அட்வான்டேஜ் ஒன்று இருக்கா. ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்டீவ் ஸ்மித் கேப்டன்சி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஷஃபிள் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனாகவும் ஸ்டீவ் ஸ்மித் வைஸ் கேப்டனாக கூட போட்டுக்கலாம். நான் வந்து ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்குன்றதுனால தான் நான் ஸ்டீவ் ஸ்மித் கேப்டனாகவும் ஸ்ரேயஸ் ஐயரை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் எடுத்திருப்பேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு மேலே வந்து எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. மேபி கிறிஸ் மாரிஸ் இருந்தாருன்னா கூட அவரை கூட ரீப்ளேஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. ஏன்னா வந்து அவராது வந்து டெத் பவுலிங்காவது போடுவார். வந்து மேபி ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இவர் ஏன் இருக்காருனே தெரில. பட் ஆனால் திடீர்னு கூட பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி அவர் ரபாடா பால் சப்போஸ் ரபாடா மேபி அவர் மோஸ்ட்லி எப்போ வராருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 ஓவரில் தான் மேபி வருவார் அவர் பார்த்தீங்கன்னா. ஆனால் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் பட்லரும் கிடையாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முன்னாடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன மேட்சே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டாப் த ஆர்டர் தான் வந்தார். மேபி 2 டவுனில் தான் வந்தார். ஆனால் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. அந்த 2 டவுன் வரதுக்கு காரணத்துக்காகவே தான் மேபி நான் எடுத்துருக்கிறேன். இப்போ கிறிஸ் மாரிஸ் இருப்பாரா என்னன்னு தெரில. ஏன்னா வந்து வின்னிங் காம்பினேஷனோட போனால் கிறிஸ் மாரிஸ் கண்டிப்பாக இருக்க மாட்டார். கிட்டத்தட்ட வந்து ஓரளவுக்கு சிமிலியரான பிச்சுன்னு சொல்லிட்டு ஃபரெஷ்ஷாக போட்டலாம். இதுக்கும் கொஞ்சம் ஸ்பின் சப்போர்ட் பண்ணுறதுனால மேபி அதே டீமோட போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ருதர்ஃபோர்டு பார்த்திங்கன்னா அவரும் கிட்டத்தட்ட ஆல்ரவுண்டர் தான். பட் ஆனால் அவர் வந்து சும்மா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ருதர்ஃபோர்டு பார்த்திங்கன்னா. ஏன்னா அவர் பேட்டிங்க்கும் வாய்ப்பு கிடைக்கல அந்த அளவுக்கு. பவுலிங் வந்து ஒரு ஓவர் தான் போட்டார். பட் ஆனால் அவர் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஹிட்ரு ருதர்ஃபோர்டு பார்த்திங்கன்னா. ஆனால் அவரோட ஸ்டைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எங்கே இறங்குவாரும் கண்டிப்பாக லோயர் ஆர்டரில் தான் இறங்குறாரு. ப்ளஸ் வந்து பவுலிங்கும் அந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா கூட மேபி கிறிஸ் மாரிஸுக்கு போகவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி மாரிஸ் போனார்னா கண்டிப்பாக மாரிஸை வந்து டீமில் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து அதனால தான் இப்போதைக்கு நான் வந்து பென் ஸ்டோக்ஸ் போயிருக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வேறு ஆளும் இல்லை நம்ம எடுக்கிறதுக்குனாக்குள்ள பென் ஸ்டோக்ஸ் தான் போக வேண்டிய நிலமை வருது. ஸோ அவர் வந்தாருன்னா மேபி பென் ஸ்டோக்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நேற்று ராத்திரி நடந்த மேட்ச்சுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு டீம் அப்டேட் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. ஸோ நான் வந்து வெறும் டெலகிராம் சேனல் தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஏன்னா இல்லை நான் வந்து டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூட அப்டேட் பண்ணிட்டு தான் இந்த மதியம் நடந்த மேட்ச் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ண. ஏன்னா வந்து டைம் இருந்தது. இந்த 2 மேட்ச் நடக்குள்ள தான் மோஸ்ட்லி வந்து டைம் இருக்க மாட்டேங்குது. அதுவும் ராத்திரி மேட்ச்சுக்கு. ஏன்னா வந்து அந்த மேட்ச் முடியறதுக்கு ஒரு 7:40 ஆகிடுதுனாக்குள்ள. அதுக்கப்புறம் தான் வந்து அப்டேட்டே விட்றாங்க. கடைசி கால நேரத்தில் நான் டீமை மாற்றி அதுக்கப்புறம் வந்து நான் டைப் பண்ணிக்கிட்டு இருக்க முடியலனால. ஏன்னா முடியலன்னு டைம் இல்லை டைப் பண்ணுறது. அதுக்குள்ளே வந்து டைம் அவுட் ஆகிடுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன் எல்லாருக்கும். இப்பயும் பதில் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சுந்தராடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.